நீங்க இது ஏன்னா பிள்ளை எந்த தப்பு பண்ணல, என் பிள்ளை எதுக்கு பிடிக்குதேன்னு சொல்லிட்டு எனக்கு மாமியாரு போலீஸ்காரர்கிட்ட கும்பிட்டு மோனே அவனை விட்டுருங்கான்னு அவனை கும்பிட்டு கதறியாங்க. ரூமுக்குள்ளாடி எனக்கு ரூமுக்குள்ள என் பையனை பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. உடனே எனக்கு மாமியார உள்ளாடி போய் மக்களே மோனே விடுங்கான்னு சொல்லி உடனே 4 போலீஸ் இவங்கள பிடிச்சி கீழே தள்ளி போட்டுட்டு தள்ளி போட்டாங்க. உடனே என் பையன் ஓடிட்டான். கீழே விழுந்த இவங்க மேல அந்த 4 போலீஸை யாரி மிதிச்சிட்டு இவனை தேடி அங்க ஓடியாங்க. அப்புறமா நான் திருப்பி இது இங்க அவங்க வண்டியில ஏறி போயாச்சு. இங்க வீட்டுல பார்க்காம ஏன்னா மாமியாரு பேச்சு மூச்சட்டு கிடக்குது. அப்ப நான் தண்ணி எல்லாம் தெளிச்சு பார்த்தேன், அவங்களுக்கு உணர்வு வரல. திருப்பி நான் 108க்கு போன் பண்ணி அவங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டு போனாங்க. அங்க போனப்ப டாக்டர் சொன்னாங்க அவங்க இறந்தாச்சு அப்படின்னு. அப்ப என்கிட்ட கேட்டாங்க எப்படி இறந்தாங்க. அப்ப நான் சொன்னேன் இப்படி போலீஸ்காரங்க என் மாமியார கீழே தள்ளி போட்டு மேல யாரி மிதிச்சு சவுட்டி அப்படி அவங்க இது உணர்வற்று கிடந்ததை நான் இங்க கொண்டு வந்தேன் அப்படின்னு. திருப்பி அங்க ஒரு போலீஸ்காரர் அங்க வந்தாரு. அந்த போலீஸ்காரங்க எல்லாம் அங்க வந்தாச்சு. அப்ப இங்க யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்கிட்ட கேட்கேன், என் மாமியார நீங்க உயிரோட உங்கள்கிட்ட மோனேன்னு ஒழிச்சவையெல்லாம் அடிச்சு கொண்டு போட்டியல நீங்க 4 பேரும் சேர்ந்துன்னு. அப்ப அவங்க சொல்லியாங்க போலீஸ்காரங்க மேல குறை சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாறி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப எனக்கு என்ன இது வேணும்னா, நாங்க இந்த 4 போலீஸ்காரலையும் நீங்க கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணினாதான் நாங்க இது பாடி எடுப்போம். அதுவரை நாங்க எடுக்கவே மாட்டோம். நான் இனி தக்கலையில இது ஜட்ஜு கிட்ட போய் நான் இந்த கோர்ட்ல போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்.